பிரித்திகபூமி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே அமாவாசை திதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அன்றைய தினம் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும், பித்ருக்களின் ஆசீர்வாதமும், குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் மற்றும் அம்பிகையின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அன்றைய தினம் நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்கும். அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தினால நம்மளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறுங்க. அதை பற்றின முழு தகவல் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க இப்போ நாம் பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே அமாவாசை திதிகளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும், நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்கிறதும் காலகாலமாக நாம் செஞ்சுக்கிட்டு தாங்க வரோம். அன்றைய தினத்தில் நாம் நம் முன்னோர்களை வழிபாடு செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பின்விளைவுகள் நமக்கு நிறையவே இருக்கும். அதுக்காக தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய வரிசையில் பார்த்திங்கன்னா நாளைய தினம் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 6:33க்கு ஆரம்பித்து மறுநாள் காலை 7:59 வரைக்குமே பார்த்திங்கன்னா அமாவாசை திதி இருக்குங்க. அதுவும் இந்த திதி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதுவுமா வர்றது இன்னுமே இதுக்கு சிறப்பம்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாட்களில் திங்கட்கிழமையும் ஒன்றுங்க. அன்றைய தினத்தில் நாம் வழிபாடு செஞ்சோம்னா நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. சரிங்க, அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு நான் முதல்லையே சொல்லிடுறேங்க. நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? நிறைவேறாத ஆசைகள்னு கூறுறதை விட உங்களால் நிறைவேற்றவே முடியாதுன்னு நினைக்கிற எண்ணங்களை கூட அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் 3 அல்லது 5 நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ளாகவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறுங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேணாம். அப்படி நம்பிக்கை இல்லாமல், தைரியம் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் செய்யாமலேயே இருக்கலாம். முழு மனதோடு நம்பிக்கையோடு கடவுளின் மீது பாரத்தை போட்டுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொள்ளலாம். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் நிச்சயமாக நடக்குங்க. சரிங்க, அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைய தினம் முழுக்கவே பார்த்திங்கன்னா அமாவாசை திதி இருக்குங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் போட்டு நீங்கள் முன்னோர்களை எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு மாலை 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள் யாராவது இறந்திருப்பாங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அவங்கள நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அவர்களையும் மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை அறிமுகம் செய்ததே உங்களுடைய முன்னோர்கள் தான். அந்த முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யாமல் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. குலதெய்வமும் உங்கள் வீட்டில் தங்காது. மற்ற தெய்வங்களும் மற்ற இஷ்ட தெய்வங்களுமே கூட உங்களுடைய வீட்டில் தங்கவே தங்காதுங்க. இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு அம்பிகையின் திருவுருவப்படங்கள் எந்த தெய்வம் இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தினை மனதார வேண்டிக்கோங்க. சிவபெருமானையும் மனதார நினைத்து வேண்டிக்கொள்ளுங்க. நான் வேண்டக்கூடிய இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சை பழக்கனி. இந்த எலுமிச்சை பழக்கனிக்கு அவ்வளவு தெய்வீக சக்தி இருக்குங்க. இந்த எலுமிச்சை பழத்தை பார்த்திங்கன்னா தெய்வீக கனி, தேவக்கனி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நாம் என்ன பிரார்த்தனை பண்ணாலுமே அது உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு அதீதமான நம்பிக்கை, ஐதீகமும் கூட. அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில்லா தன்மை உங்களுக்கு தேவையே இல்லை. அந்த தெய்வமே அந்த கனியில் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் குலதெய்வத்தை நினச்சிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கைகளில் ஒரு எலுமிச்சை பழக்கனி எடுத்துக்கோங்க. அந்த கனி நல்ல
பழுத்த கனியாகவும் இருக்கணும். குறிப்பாக அதில் வந்து கருப்பு புள்ளி அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜுமே இருக்கக்கூடாது. சுத்தமான கனியாக இருக்கணுங்க. அந்த கனியோட ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 6 4, 8, 6 இன்னொரு முறை சொல்கிறேங்க. ஒரு பகுதியில் 4, 8, 6ன்னு எழுதிக்கோங்க. இன்னொரு பகுதியில், அதாவது நீங்கள் எழுதியிருக்கிற பகுதிக்கு பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். அந்த நிறைவேறாத ஆசைன்னு நீங்கள் பெருசாக அந்த கனியில் வந்து எழுத முடியாது இல்லைங்களா? அதற்கு பதிலாக சின்னதாக வாக்கியமாக எழுதிக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை தீரணும் அல்லது கடன் தீரணும். 2 லட்சம் பணம் வேணும். 1000 ரூபாய் பணம் உடனடியாக வேணும். அப்படி இல்லைன்னா கல்வி, உங்களுடைய குழந்தை அல்லது படித்த பிள்ளைங்க யாராவது கல்வியில் நல்ல மார்க் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்கள இல்லைங்களா? அது மாதிரி கல்வின்னு எழுதலாம், ஆரோக்கியம்னு எழுதலாம், இல்லைன்னா குடும்ப ஒற்றுமை அப்படின்னு எழுதலாம், குடும்ப சந்தோஷம் அப்படின்னு எழுதலாம், கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாமே நீங்கள் எழுதலாங்க. குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு கடன் பிரச்சனை தீரணும்னு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து தீருங்க. அதற்காக நீங்கள் கடன் பிரச்சனை தீரணும்னா அதற்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்காதுங்க. அதற்கான முயற்சியையும் நீங்கள் மேற்கொள்ளணும். அது ஏமா எழுத சொன்னீங்களே, எதில் எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் பேனாவிலோ அல்லது ப்ளூ கலர் ஸ்கெட்சிலோ அல்லது சிகப்பு நிற ஸ்கெட்சிலோ அல்லது பச்சை நிற ஸ்கெட்சிலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வாக்கியத்தினை எழுதி கொள்ளலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த இப்படி எழுதிட்டு கடவுளின் முன்னாடி அமர்ந்து வலதுபுற கைகளில் வச்சுக்கணுங்க. வலதுபுற கைகளில் வச்சுக்கொண்டு உங்களுடைய கைகளை மூடிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அந்த ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். எல்லா வேண்டுதலையுமே வேண்டக்கூடாது. ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைக்கணும். கடன் பிரச்சனை தீரணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அதை மட்டும் மனதார வேண்டிக்கோங்க. வேண்டி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பூஜை அறையிலேயே தான் உட்காந்துருக்கணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வத்தை நினச்சி ஒரு முறை வேண்டிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வேண்டிக்கோங்க. வேண்டிய பிறகு 5 நிமிடம் கையில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிறகு ஒரு வெள்ளை நிற பேப்பரில் அதை சுற்றி பூஜை அறையிலேயே வச்சுருங்க. சரிங்களா? பூஜை அறையிலேயே வச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். அதற்கு வந்து தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு மனதார வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு ஒரு 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் அல்லது 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் வேண்டிய பிரார்த்தனை கட்டாயமாக நிறைவேறுங்க. அது நீங்கள் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஆழமாக வேண்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். நம்பிக்கை இல்லாமல் அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கட்டாயமாக பலிக்காது. நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரே வாரத்தில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. ஏன் அப்படின்னு நம்ம இந்த கனியில் வந்து இப்படி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு அந்த கனியில் இறங்கிடும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அந்த கனியில் இறங்கிடும். உங்கள் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதமும் அந்த கனியில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுங்க. அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்ச அந்த கனியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டிய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறுங்க. முழு மனதோடு நம்பிக்கையோடு இந்த வேண்டுதல் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசையினாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசையினாலும் கட்டாயமாக நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாங்க. வேறொரு நல்ல பதில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.